வரக்கூடிய தேர்தலை வந்து நீங்க நினைக்கலாம் இளைஞர்கள் இந்த பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி. நிச்சயமா சொல்றேன், இளைஞர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் தான் நிக்கிறாங்க. ஏன்னா புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், எண்ணற்ற பல திட்டங்களை தந்து இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழகத்துடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நலத்திட்டங்கள் இன்னைக்கு இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் தான் வைத்திருக்கின்றது. அவர்களுடைய எழுச்சி வருகின்ற தேர்தலை எதிரொலிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கிணத்துக்கடவு தொகுதியில பாத்தீங்கன்னா இப்ப எங்க பேரூராட்சியை நீங்க எடுத்துக்கலாம். ரொட்டிகானூருங்கிற கிராமத்துல இன்னைக்கு அந்த அவங்களுக்காக வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு குடிசை வீடா இருந்த பகுதியில வந்து இன்னைக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நாங்க ஒரு மாற்றமா பாக்குறோம். இப்ப கோயம்புத்தூரை வந்து நம்ம வந்து போன இதுல மிஸ் பண்ணாலும் தலைவர் சொன்ன மாதிரி வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் கவலைப்படுற வகையில நம்முடைய ஆட்சி இருக்கும், ஏன் வாக்களிக்கலன்னு அவங்க நினைக்க கூட வகையில இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு முன்னுதாரணமா இன்னைக்கு பல மேம்பாலங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய படிப்பகம், பல திட்டங்களை தந்து இன்னைக்கு கோயம்புத்தூரை தலைநிமிர செய்திருக்கிற ஒரு ஆட்சி அப்படின்னா அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான்.